மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ ஜோதிட குழுவின் சார்பாக ஆடி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த ஆடி மாதங்கிறது ஆடி மாதம் 1ஆம் தேதிங்கிறது 17/7/2024 புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது. அதுமாரி ஆடி மாதம் முடிகிறது 16/8/2024 வெள்ளிக்கிழமையோடு முடியுது. இந்த நாட்களில் உள்ளதை பற்றி பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது அடியன் சக்தி சோமையாகிய நானும், டாக்டர் KS ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க. இப்போது ஆடி மாத பலன்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாத பலன்கள் பார்ப்போம். அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம். அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம். தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம். எதை வச்சு நீங்கள் சாமி வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க, உத்தராயண காலத்துலேருந்து தட்சிணாயன காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம். நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபக்ஷம், பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அமாவாசை. அதுக்கு அடுத்தது உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயனம் போகக்கூடிய காலகட்டங்கள், தட்சிணாயனத்துலேருந்து உத்தராயணம் போன காலகட்டங்கள்னா மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தை அமாவாசை. அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வர்றது மகாலய அமாவாசை. இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த திதி தர்ப்பணங்களை விட்டுருவாங்க. ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம், தை மாதம், மகாலய அமாவாசை. அப்படி இருக்கிற இந்த வசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காரியங்கள், என்னென்ன விசேஷ தினங்கள். ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய மாதம் அப்படிம்போம். அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா. ஆடி மாதம் 3ஆம் தேதி அதாகப்பட்டது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க 19/7/2024 தஞ்சை மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனில் பூச்செறிதல் இருக்கிறதுலே ரொம்ப வசந்தது அப்படின்றது தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன். அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது 21/7/2024 பூர்ணிமா. இதில் என்ன, எல்லா மாதமும் தான் பௌர்ணமி வருதே சாமி, இதில் என்ன இந்த பூர்ணிமாவுக்கு மட்டும் விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா. குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா. நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த, அக்ஷரம்னாக்க நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த குருமார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம், அதாகப்பட்டது குரு பூர்ணிமா தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 23/7/2024 செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி. காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதிசங்கரர் மடம். அடுத்தது வந்தது 64 பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவங்க அங்கேயே அனுஷ்டானம் ஆயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது 23. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/7/2024 சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது. பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள். வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது. லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும், மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும், வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன், அந்த டைம் ரொம்ப வசந்த டைம். காலையில் 6:52லேருந்து 8:22 வரையிலும் இந்த வாஸ்து தினம், வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம். அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகபெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் மாவட்டம், இந்த காவேரி நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடி பெருக்கு அல்லது 18ஆம் பேர் அப்படிம்பாங்க. குழந்தையெல்லாம் சொப்பரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க. அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள். இது எல்லாமே வசந்த நாள் அப்படின்றது ஆடி பெருக்கு. அதுக்கு அடுத்தது 4/8/2024 ஆடி அமாவாசை. அது என்ன சாமி ஆடி அமாவாசை, அது மட்டும் என்ன அப்படின்னாக்க
உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம், அதாவது ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்தராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது, தட்சிணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது. இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க. ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க. எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு விதை நெல் மட்டும் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை. அடுத்தது பித்ருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம், அதுக்கு அடுத்தது தை அமாவாசையில் பண்ணலாம், அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம். அப்படி விட்டு போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். சரி, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னா எங்கள் வீட்டிலேயே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய நதிகள், புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா? கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும். அதே போல் இந்த காலை பொறுத்தளவுக்கு உத்தராயணத்திலிருந்து தட்சிணாயணம் மாற காலகட்டம் பொறுத்தளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க. இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்துவிட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள், ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள். நம்மளோட பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க, எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது. அதனால் இந்த ஆடி அமாவாசை மிக சிறப்பான மாதம். அதே போல் இந்த காலகட்டங்களில் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயண மாறகட்டங்களில் நல்ல பவரான காலகட்டங்கள் இந்த ஆடி அமாவாசை கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது 7/8/2024 புதன்கிழமை. இதுக்கு பேர் ஆடி பூரம், ஆடி மாதத்தில் வர பூரம். அது ரொம்ப விசேஷமான தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 8/8/2024 சங்கரன் கோயில், நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள். அது ரொம்ப விசேஷமானது. அடுத்தது 16/8/2024 பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க. வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க மாங்கல்ய காலகட்டங்கள் அப்படின்றது தான் வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு. அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமியை வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த 29/7/2024 ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும், முக்கியமான முருகன் அறுவடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திகை விசேஷமான தினமாக இருக்கும். சரி, இதை தவிர அந்த ஆடி மாதம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? 2ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் சூரியன், புதன், சுக்கிர பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்றேறக்குறைய 140 நாள். அப்போ இந்த 140 நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது. எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பு. காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்பில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா? அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இப்போ நாம் பார்க்க போகிறது ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாங்கள் 3 பேரும் கலந்துரையாட போகிறோம். அந்த கலந்துரையாடல நல்ல பலன்கள் என்னென்ன, தீய பலன்கள் என்னென்ன, அதுக்கு வருமுன் காப்பது என்னென்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களையும் சொல்ல போகிறோம். இப்போ மிதுனம் அப்படின்னாலே நம்மளோட என்ன சொல்லுவோம், பெரும்பாலும் குணாதிசயம் அப்படின்றது ஆழ்ந்த அறிவும் எதிர்கால சிந்தனையும் கொண்டவங்க மிதுன ராசி அப்படிம்போம். அதே போல் ஃபஸ்ட்டு தாங்க குழம்புவாங்க, அதுக்கு அடுத்தது இருக்கிறவங்கள குழப்புவாங்க, அதுக்கு அடுத்தது தாங்கொண்ட முயற்சியில் கரெக்டாக போகக்கூடியவங்க அப்படின்றதும் இந்த மிதுன ராசியை சொல்லுவோம். உங்களுடைய ராசிநாதனான புதன் 2ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான் சேர்ந்து இருக்கார். வாக்குஸ்தானத்தில் இருக்கார், கூட சுக்கிரனும் இருக்கார். இந்த காலகட்டங்களில் யாருக்கிட்டேயும் ஆர்கியூமெண்ட்டோ டிபேட்டோ வேண்டாம். ஏன் அப்படின்னாக்க சூரியன், புதன், சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் கம்யூனிகேஷன் பாவத்துக்கு போகிறார். நீங்கள் சொல்கிறது உண்மை, நீங்கள் சொல்கிறது சத்தியம்.
ஆனால் அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். ஏன் அப்படின்னாக்க 3ஆம் இடமான சூரியனுடைய வீட்டை அவருடைய பையனான சனி பகவான் சப்தம பார்வை பார்க்கறதுனால தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் யாரு கூடயும் ஆர்கியூமெண்ட்டோ டிபேட்டோ வேண்டாம். எதை கேட்டாலும் தலையாட்டிட்டு போனீங்க அப்படின்னா பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாமா? பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். சரி, அடுத்தது 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம். அந்த 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானமும் உங்களுடைய இன்னொரு வீடு. அந்த புத பகவானும் அங்கே தான் இருக்கிறாரு. எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் மாத்ரு அப்படின்றது அம்மாவுடைய உடல் நலத்தில் சிற்சில தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, கேது அப்படின்றது அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இது எல்லாமே பிரகஸ்பதியான குரு 12ஆம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால ரெக்கவரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ சின்ன பொருளாதார இழப்புகள் ஏற்படுமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது 4ஆம் இடம்ன்றது லோயர் எஜுகேஷன். கல்விக்காரகன் அப்படின்றது புத பகவான். அவருடைய வீட்டில் கேது பகவான் ஞானக்காரகன் இருக்கிறதுனால கொஞ்சம் படிப்பில் ஞாபக மறதி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம். அந்த 9ஆம் இடமான உயர்கல்வி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். 9ஆம் இடத்துல சனி இருந்தாலே கொஞ்சம் சிக்கல்கள் கொடுப்பார். ஆனாலும் அவர் வக்ரகதி அடைந்ததனால் அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ உயர்கல்வி அப்படின்றது ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, இதை தவிர யூபிஎஸ்சி தேர்வுகள் மற்றும் பிஹெச்டி போன்ற உயர்கல்வி மதிக்கக்கூடிய மாணவர்கள். மிதுனத்திற்கு எப்பொழுதுமே சனி பகவான் யோகர் அப்படிம்போம். புதனுக்கும் சுக்கிரனுக்கும் எப்பொழுதுமே சனி பகவான் யோகர் அப்படிம்போம். அவரும் பலம் இழந்ததுனால இந்த கல்வி படிக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு, உயர்கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும்தானா அப்படின்னாக்கா அது மட்டும் கிடையாது. விரும்பிய பல்கலைக்கழகங்கள், நான் என்னோடய வாழ்க்கையில் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அப்போ முயற்சி எடுத்தோம்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அடுத்தது 10ஆம் இடம் அப்படின்றது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிறது ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு இருக்கார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். நம்ம என்ன சொல்லுவோம்? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படிம்போம். அப்போ அந்த உயர் உள்ளல் அத்தனையும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி அப்படின்னாக்க, ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான். அந்த குரு பகவானோட வீட்டில் ராகு இருக்கிறதுனால அந்த ராகுக்கு பேர் கோதண்ட ராகு அப்படின்னு பேர். கோதண்ட ராகு அப்படின்றதுனால என்ன தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆடி 18 முடிஞ்ச பிறகு அந்த தொழிலுக்குண்டான முயற்சிகளை தொடங்கினீங்க அப்படின்னா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்தது 6ஆம் இடத்தை 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்த அதிபதியான செவ்வாயும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, காலம் ஃபுல்லாக நான் இப்படியே தான் அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, தொழில் தொடங்கலாம் அப்படின்றவங்களுக்கு தனக்காரனான குருவுடைய பார்வை படுறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடச்சி தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் மிதுன ராசி என்பவர்களுக்கு ஆடி மாதத்தில் கிடைக்கும்னே சொல்லலாம். மேற்கொண்டு இந்த ராசிநாதனான புதனுடைய பார்வைகள் என்னென்ன பலன் தருது அப்படின்றத நம்மளால் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதம். இந்த குரோதி வருஷம் ஆடி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் இதுவை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். 2ஆம் இடத்தில் ராசிநாதனே போயிருக்கு. சுக்கிரனோட சம்பந்தம், 12ஆம் அதிபதியான சுக்கிர பகவான், 5ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அதாவது குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, வீட்டில் அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க, ஸ்க்ரீனு, பெட்ஷீட்டு, அது தவிர எல்லா விஷயங்களையும் மாற்றுவீங்க. புதுசாக சோஃபா, கட்டில், இந்த மாதிரியான சுக்கிரனுக்கு உண்டான கலைநயம் பொருந்திய விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வருவீங்க. அதாவது வீட்டுக்குள்ளே பெயிண்டிங் பண்ணுறது, உட்டன் பெயிண்டிங் பண்ணுறது, வால் பெயிண்டிங் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும். அது தவிர இந்த இதில் பார்த்தீங்களேனால் சுக்கிரனுக்கு உண்டான விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அதுக்குன்னு செலவு பண்ணுவீங்க. அதை தவிர பார்த்தீங்களேனால் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் வரும். அதனால் வீட்டுக்கு உண்டான செலவுகள் எது செஞ்சீங்கன்னாலும் அது சுப செலவுகளாக எடுத்துக்கொள்ளப்படும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு
10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான வாய்ப்பும் வரும். இதில் என்னென்னா 6ஆம் அதிபதியே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அதாவது செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் யாருக்கு? வேலை செஞ்சு கொண்டிருக்கிறவர்களுக்கு. எந்த வேலை செஞ்சு கொண்டிருக்கிறவர்களுக்கு? ஐடி ப்ரொஃபஷனில் இருப்பவங்க. அதை தவிர புதன் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங் இந்த மாதிரியான விஷயங்கள். இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்களேனால் இந்த இது எலக்ட்ரானிக்கு, எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், புதனுடைய சம்பந்தம், ஏன்னா ராகுவினுடைய சம்பந்தம் புதனுடைய சம்பந்தம் இருந்ததுனால தான் கம்யூனிகேஷன் பாவம் அந்த மாதிரியான விஷயங்களில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வரும். ஏன்னா நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா மொத்தமே புதனுக்கு உண்டானது. அதனால் நுண்ணறிவு செய்யக்கூடிய கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், புதுசாக சிப் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதுசாக தொழில் வரும் அப்படின்னா செய்யக்கூடிய தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதுவும் இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தமாக செய்யக்கூடிய இந்த அலைக்கற்றைகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை தவிர சூரிய மின், அதாவது சோலார் பேனல்ஸ் எல்லாம் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் காற்று ஆலைகள் இது பண்ணுறவங்க, அந்த மாதிரியான விஷயங்களில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானே 6ஆம் இடத்தையும் பார்க்குறேன். உங்களுடைய 6ஆம் அதிபதியே 6ஆம் இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷம். புதிய வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, அதாவது அஷ்டம சனி போன டிசம்பரில் முடிஞ்சிருக்கு, இந்த மாதம் வரலாம் ரொம்ப ட்ரபுளில் இருக்கிறவாளுக்கு இப்போ புதிய வேலை நிச்சயமாக கிடைக்கும். கவலைப்பட தேவையில்லை. வேலையில் ஏற்றமான வேலையும் கிடைக்கும், மாற்றங்களுடன் சேர்ந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் பொதுவாகவே எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படின்றவர் உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்பார். என்னென்னா மறதியை கொடுப்பார். ஒரு தடவைக்கு 10 தரம் படிங்க. 10 தரம் படித்தாலும் மறக்கிறதா 20 தரம் படிங்க. அருகில் இருக்கிற விநாயகர் கோவிலில் போய் டெய்லி சுற்றிட்டு வாங்க. அந்த மறதி கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவானே பார்க்குறார் சனி பகவானை. அதனால் தந்தையின் உடல்நிலையில் நிச்சயமாக ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்களில் தவிர்க்கணும்? ஏன்னா முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னே சொன்னேன். இருந்தாலும் எந்தெந்த நாட்களில் முயற்சி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதாவது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதும் இந்த மாதத்தில் சிறிய எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக, விளக்கமாக, தெளிவாகவும் 2 பேருமே சொன்னீங்க. ஆக சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதம், அதாவது 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 8:35 முதல் 22ஆம் தேதி திங்கட்கிழமை, 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 12:23 வரைக்கும் இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி பிரயாணங்கள் செய்ய வேண்டாம். இதையெல்லாம் இந்த நாட்களில் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இப்போ நாங்கள் எவ்வளவோ பரிகாரங்கள் இதில் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்தந்த கிரகத்துக்கு உண்டான சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் பரிகாரங்கள்லாம் சொல்லிகிட்ருக்குறோம். என்ன தான் நாங்கள் பரிகாரம் சொன்னாலும் மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல மாதானா அம்மா, பிதானா அப்பா, குருனா நமக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள், அதாவது நமக்கு வேலை கற்றுக் கொடுத்தவங்களோ படிப்பை சொல்லி கொடுத்தவங்களோ அவங்களையெல்லாம் குருன்னு சொல்கிறோம். அவங்கள 3வது ஸ்தானத்துலேயும் 4வது தான் தெய்வமாக இருக்கக்கூடிய இடத்தையும் சொல்லியிருக்காங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு 4வது இடத்துல தான் சொல்லியிருக்காங்க. அந்த 4வது இடத்துல இருக்கிறது நமக்கு மறைமுகமாக இருந்து நல்லது கெட்டதெல்லாம் செய்யக்கூடியவங்க. அப்போ அவங்கக்கிட்ட போய் நம்மளுடைய பிரச்சனைகளை சொன்னால் தீர்த்து வைப்பாங்கங்கிறதுக்காக தான் நாங்கள் பரிகாரங்களை சொல்கிறோம். நீங்கள் உங்களுடைய இதுக்கு முதல்ல உங்களுடைய மாதா பிதாவுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை, அதாவது உயிரோடு இருக்கிற போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். அவங்கள அவங்களுடைய தெய்வ நிலைக்கு ஆனதுக்கப்புறம் அதுக்குண்டான கடமைகளை செய்யணும். அதுகளையெல்லாம் செய்துட்டு நீங்கள் இந்த பரிகாரங்கள்லாம் செய்தீங்கன்னா தான் இந்த பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு தான தர்மங்களும் பரிகாரங்களும் உங்களுக்கு உபயோகமாக ரட்சிக்கப்படும். அப்போ அதனால் அவங்கள முதல்ல பாருங்கள். அதுக்கப்புறம் இதுகளையெல்லாம் பண்ணுங்கள். அப்போது இந்த மாதத்தில் நம்ம சென்னையில் பெரியபாளையம்னு ஒரு கோயில் இருக்குது.
அந்த பெரிய பாளையத்தில் இருக்கிற அம்மனுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போய் உங்களால் முடிஞ்ச இதுகளை செய்யலாம். அதாவது வஸ்திரம் அணிவித்து பூஜைகள் பண்ணிட்டு வரலாம். இல்லைன்னா அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு பண்ணிட்டு வரலாம். இல்லை அர்ச்சனையாவது பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய விளைவுகள்லேருந்து நீக்கி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஆக மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ராசிநாதன் 2ஆம் இடத்துல, பேச்சில் நல்ல ஒரு திறமை இருக்கும். எல்லாரையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் அமையும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போகிறார். முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிரத்தை எடுத்துக்கொண்டு படிக்கிறது ரொம்ப நல்லது. மறதி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடும். ஜாகிரதையாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால திருப்பி செஞ்ச தப்பையே திருப்பி செஞ்ச வேண்டிய காலகட்டமாக இருக்கும். ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது ரொம்ப நல்லது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இப்போ வந்து அவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய, அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 12ஆம் இடம் சோப்படுறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மிதுன ராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருப்பவங்க, அதுவும் வந்து இந்த பாட்டு பாடுறவங்க, அதை தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலம் நல்ல இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.